ஹலோ guys, வெல்கம் பேக் டு இச்மி தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான தக் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் துப்பறிவாளன் படத்தில் வர விஷால் மாதிரி நான் இந்த வீடியோவை ஏற்கனவே இன்னொரு சேனலில் பார்த்துருக்கேனே அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்குலாம் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டிபி கூப்பர்ன்றது ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஃபேக்ட், ஒரு நியூஸ். அதை யார் வேணா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கஜா புயல் வந்தப்போ எல்லா நியூஸ் சேனல்லையுமே கஜா புயலை தான் காட்டுவாங்க. ஒருத்தர் கஜா புயல் காட்டிட்டாங்களேன்றதுனால இன்னொரு நியூஸ் சேனல் கஜகிஸ்தானில் போய் ஷூட் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே கூட நாளைக்கு டிபி கூப்பர் வீடியோ பண்ணலாம். அதுக்கு நான் தானே அந்த வீடியோ பண்ணேன், நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா என்னை விட 2 விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பீங்க. இல்ல அதே விஷயத்தை நீங்க வேற மாதிரி நரேட் பண்ணி பயங்கர த்ரில்லிங்கா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால இந்த கண்டென்ட்டை இது ஏன் கண்டென்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது டிபி கூப்பரால மட்டும்தான் முடியும். ஸோ ஏற்கனவே யாருன்னா ஒரு வீடியோ பண்ணியிருந்தாலும் அதை நான் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா இல்ல ஏன் வீடியோ மியூசிக் நிறைய பேர் வீட்டில் டாக் வளர்ப்பாங்க. நாய் நன்றியுள்ள ஜீவன் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த டாகும். இந்த டாக் பேர் தான் பாபி. இது அமெரிக்காவில் உள்ள சில்வர் டவுன்ற ஏரியாவில் இருக்கு. அந்த டாகோட குடும்பமும் அந்த டாகும் ஒரு நாள் பிக்னிக்கு போனாங்க இந்தியானாக்கு. பிக்னிக் போயிட்டு வரும்போது பெட்ரோல் காலியாக போயிடுச்சுன்னு பெட்ரோல் போடுறதுக்காண்டி வண்டியை நிப்பாட்டினாங்க. அந்த ரோட்டில் 3 நாய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த பாபியும் அந்த நாயை துரத்திட்டு போய் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. சண்டையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த குடும்பம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களும் நாய் இல்லைன்றது கூட தெரியாமல் அவங்க பாட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 100-150 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் தான் அவங்க பார்க்குறாங்க பாபி அங்கே இல்லை அப்படின்னு. அவங்க திரும்பி போய் பெட்ரோல் பங்கில் போய் பார்த்தாங்க, பாபி அங்கே இல்லை. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், ரோடு எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஒட்ட ஆரம்பித்தாங்க, டாக் இஸ் மிஸ்ஸிங்னு. ஆனால் அது கிடைக்கவே இல்லை. ஒரு 6 மாதம் கழிச்சு அது திரும்பியும் வீட்டுக்கு வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, அந்த டாக் அதோட மோப்ப சக்தியை வச்சு காடு மலையெல்லாம் தாண்டி 6 மாதமாக சாப்பிடாம 4105 கிலோமீட்டர் தாண்டி அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. இவர் பேர் தான் சுவாமி விவேகானந்தர். இவர் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். செப்டம்பர் 11, 1893 உலக சமய மாநாடு நடந்துச்சு. அதில் இந்தியன் சார்பாக விவேகானந்தர் பேச போயிருந்தார். அந்த ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு ஆளாக பேச ஆரம்பித்தாங்க. அடுத்து நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு விவேகானந்தர் கேட்டார். அதுக்கு விவேகானந்தர், யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் பேசணுன்ற கட்டாயத்தில் இருந்தாரு. அங்கே பேச வந்த எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இவர், Distinguished delegates to the World's Parliament of Religions, ladies and gentlemen, welcome to the afternoon session of the opening day today, the 11th of September, 1893. We now introduce you to Swami Vivekananda from India and request him to address us. Swami Vivekananda. Sisters and brothers of America. Brown Roster Cool Entertainment. இவர் பேர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. 2015 அப்போ IIT வாரணாசி காலேஜில் கலாம் சாரை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ கலாம் சாருக்கு மட்டும் பெரிய சேர், மற்றவங்களுக்கெல்லாம் சின்ன சேர் இருக்கிறத பார்த்துட்டு கலாம் சார் என்ன பண்ணார் தெரியுமா?